அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 27 ஜனவரி 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். இலங்கையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஸ்ரீலங்கா அரசால் அறிவிக்கப்பட்ட மக்கள் பாதுகாப்பு வலயத்தில் தங்கியிருந்த 4 லட்சம் தமிழர்கள் மீது இலங்கை படையினர் நடத்திய கடுமையான பீரங்கி தாக்குதலில் மேலும் 300 பேர் உயிர் இழந்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநரும் கருத்து கேட்டபோது, கைபர் போலர் கணவாய் வழியாக ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு வந்த ஆரிய பார்ப்பினிகள் தமிழகத்தில் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து திராவிடர்களை சுரண்டி கொண்டிருக்கும் நிலையில் அப்பாவி தமிழர்கள் சிங்கள நாட்டில் படுகொலை செய்யப்படுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் இதற்கு உலக நாடுகள் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்று கூறியிருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழ் ஈழ இன படுகொலையை நிறுத்தி 4,50,000 தமிழர்களை காப்பாற்ற உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரிட்டன் தமிழ் மருத்துவர்கள் உண்ணாநிலை மேற்கொண்டு உள்ளதாக பிரிட்டனில் இருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. வன்னிவாழ் மக்களை மனித கேடயங்களாக நாங்கள் வைத்திருக்கிறோம் என குற்றச்சாட்டும் சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகளுக்கு வன்னிக்கு வந்து நிலைமையை நேரடியாக பார்க்க வேண்டும் என நான் பகிரங்கமாக அழைப்பு விடுக்கிறேன் என்று தமிழ் ஈழ விடுதலை புலிகளின் அரசியல் துறை பொறுப்பாளர் திரு ப. நடேசன் அவர்கள் கூறியதாகவும், எங்களின் மக்களுக்காக நாங்கள் போராடுகிறோம், அவர்களை மனித கேடயங்களாக நாங்கள் வைத்திருக்கிறோம் என்பது சொல்வது முழுக்க முழுக்க பொய் என்றும், எங்கள் மக்களின் கொள்வதற்காக ஒரு பொய் பிரச்சாரம் ஸ்ரீலங்கா அரசு சொல்லி வருகிறது என்று ஒரு கடும் குற்றச்சாட்டை கூறியிருக்கிறார். காங்கிரஸ் தலைவர் திரு சோனியா காந்தி அவர்கள் அவருடைய நாடாளுமன்ற தொகுதியில் இன்று ரயில்பெட்டி தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டு விழா ஆட்டுகிறார். ரேபரேலியில் 8,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் 28-29 ஜனவரி மாதம் உத்தரப்பிரதேசம் டெல்லி நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்களை அறிவித்து விடுவோம் என்று கூறியதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. மத்திய இணை அமைச்சர் திரு எஸ். பழனிமாணிக்கம் அவர்கள் டெல்லியில் உலக கஸ்டம் தினம் இன்று கொண்டாடப்பட்ட போது அதற்கான புத்தகத்தை வெளியிட்டு உரை ஆற்றியதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. மத்திய தரைவழி மற்றும் போக்குவரத்து அமைச்சர் திரு டி.ஆர். பாலு அவர்கள் சென்னையில் சென்னை டு தடா 6 வழி பாதை அடிக்கல் நாட்டு விழா சென்னையில் நடத்தி வைத்தார். மேங்களூரில் பொழுதுபோக்கு அரங்கம் ஒன்றில் பெண்கள் ஆபாசமாக ஆடியதாக கூறி அவர்களை ஸ்ரீ ராமசேனா அமைப்பு சேர்ந்த 20 பேர் கொண்ட கும்பல் ஒன்று கீழே தள்ளி தாக்குதல் நடத்தியது. இதன் காரணமாக ஸ்ரீ ராமசேனா துணை தலைவர் மற்றும் தலைவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி நடப்பு நிதியாண்டில் 7% குறையும் என்று இந்திய ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்திய குடியரசு தின விழா அமெரிக்கா, பிரிட்டன், சவுத் ஆப்பிரிக்கா நாடுகளில் அந்நாட்டு இந்திய தூதர்கள் கொடி ஏற்றி குடியரசு தின விழாவை மிக சிறப்பாக கொண்டாடியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையிலிருந்து வெளிவந்துள்ள ஒரு செய்தியில், ஆப்கானிஸ்தான் பயங்கரவாதிகள் நிறைந்த படு பயங்கரமான நாடாக திகழ்கிறது என்றும் அங்குள்ள ஒவ்வொரு அமெரிக்கர்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் என்று கூறியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. உலக பொருளாதாரத்தின் அடுத்த அதி பயங்கரமான ஒரு செயல் ஐஸ்லாந்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நிதி நெருக்கடியால் ஐஸ்லாந்து அரசு கவிழ்ந்து உள்ளதாகவும், ஐஸ்லாந்து நாட்டின் வங்கிகள் கடந்த ஆண்டு ஏற்பட்ட கடுமையான நிதி நெருக்கடி காரணமாக நிலை குலைந்து போனதை தொடர்ந்து அந்நாட்டின் அரசாங்கம் கவிழ்ந்துவிட்டது என்றும் அந்நாட்டின் பிரதமர் கொயர் ஹார்டிக் அவர்கள்
தன்னுடைய பதவி விலகல் கடிதத்தை அதிபரிடம் அளித்து இருக்கிறார் என்ற தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளில் ஒரு அதிர்ச்சி தகவலை அங்குள்ள பணியாளர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். 70,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை வேலையிலிருந்து நீக்கியதாக ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க நாடுகளிலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன என்றும், அது உற்பத்தித்துறை சார்ந்தது மற்றும் தொழில்நுட்ப துறை சார்ந்த பணியாளர்களை வேலையிலிருந்து எடுத்து விட்டதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. விடுதலை புலிகள் மீது கருணை காட்ட மாட்டோம் என்றும், அதே நேரத்தில் அங்குள்ள தமிழர்களை பாதுகாக்க முயற்சி செய்வோம் என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பிரணாப் முகர்ஜி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்நிலையில் 2 நாள் பயணமாக திரு பிரணாப் முகர்ஜி அவர்கள் இன்று கொழும்பு விரைகிறார் என்ற தகவலும் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழக சட்டசபையில் இன்று கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அவையில் பேசிய அதிமுக எம்எல்ஏ இலங்கை தமிழர்களுக்காக உதவ திரட்டப்பட்ட நிதி குறித்து கணக்கு கேட்டார்கள். அதற்கு மின்சாரத்துறை அமைச்சர் ஆற்காடு வீராசாமி குறுக்கிட்டு நிதிக்கான கணக்கு முழுவதும் உள்ளது என்று கூறினார். இந்த விஷயத்தில் வெளியில் இருப்பவர்கள் பேசுவதைப் போல் அவையில் பேசக்கூடாது என்று தெரிவித்தார். இதற்கு கண்டனம் தெரிவித்து அதிமுக மற்றும் மதிமுகவினர் வெளிநடப்பு செய்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழக முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் ராமச்சந்திரா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு காங்கிரஸ் தலைவர் திரு சோனியா காந்தி அவர்கள் கூடிய விரைவில் உடல்நலம் சரியாகி வீடு திரும்ப வேண்டும் என்று பிரார்த்திப்பதாக அவருக்கு தொலைபேசி மூலம் செய்தி அனுப்பியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. திருநெல்வேலியில் இருந்து கும்பகோணத்திற்கு 11 பேர் வேன்களில் பக்தி சுற்றுலா சென்றுவிட்டு இன்று ஊர் திரும்பினர். அதிகாலை 2:30 அளவில் நெல்லை மதுரை நெடுஞ்சாலையில் வந்தபோது நெல்லையிலிருந்து மதுரை நோக்கி சென்ற லாரியும் வேனும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டது. இதில் 6 பெண்கள் உட்பட 15 பேர் பலியானதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. முன்னாள் ஜனாதிபதி திரு வெங்கட்ராமன் அவர்கள் உயிர் இழந்ததாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இவருடைய ஜனாதிபதி ஆட்சியின் போதுதான் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. வானிலை அறிக்கை 27 ஜனவரி 2009 பிற்பகல் 1 மணி அளவில் எடுக்கப்பட்ட புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியவில்லை. இந்திய பெருங்கடல், வங்கப்பெருங்கடலில் அதிக மேகமூட்டங்கள் இருப்பதை இந்த படத்தில் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.